ஹலோ ஹாய் 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 எல்லாரும் எங்க பாருங்க எல்லாரும் சரிங்க க்ளோஸ் அப் ஹலோ ஹாய் ஹாய் வீடியோ பார்க்கலாமா இறங்கிங்க பாரு இறங்கிங்க பாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு, அதாவது ஐயனாரப்பன் கோவிலில் பொங்கல் வைக்க தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சித்தாம்பூர். ஆக்சுவலாக கோவில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுற்றி இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவில் வந்து ஒரு அழகிய கிராமத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப தூரம் உள்ளே இருக்குது. நம்ம ஊர் உள்ளே இல்லாமல் தனியாக கொல்லிலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கார்லலாம் போக முடியாது. வெளியிலேயே ரோட்டில் கார்லாம் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் உள்ளே ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். வேணும்னா ஒரே ஒரு 2 வீலரில் மட்டும் வர முடியும். வழி அந்தளவு நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். சின்ன வழிபாதையாக தான் இருக்குது. நம்ம ஐயனாரப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்க இடம் மட்டும் அழகில்லை, அதை சுற்றி இருக்க அந்த இயற்கை காட்சியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆலமரம் ஃபுல்லாக அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விழுது தொங்குது. நம்ம குட்டீஸ் எல்லோரும் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த விழுதை பிடிச்சி தொங்கி தொங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு அன்றைக்கி. நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் வந்திருந்தோம். அதாவது எங்கள் மாமனார், மாமியார், ஒரகத்தி, கொழுந்தனார், அப்புறம் எங்கள் குட்டீஸ், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் காலையிலே எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ கோவில் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக எங்கள் மாமனார் வாழ்ந்த ஊர் இருக்குது இல்லைங்களா, கீழ்பெரும்பாக்கம், அந்த ஊர்லேருந்து இன்னும் சிலர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்புறம் தை மாதம் வருஷத்தில் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து வந்துடுவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் விறகுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விறகு எதுவும் அந்தளவு ஈரமாக இருக்கவே பிடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஊதி ஊதி அழுது பற்ற வச்சுட்டு இருந்தோம். ஓகே, கட் பண்ணி பாய் பாய். நான் அம்மா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போகிறத ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோவில். நாங்கள் வந்து வருஷம் எங்கள் கண்டிப்பாக வந்து பொங்கல் வைக்க வந்துடுவோம். அப்படியே எல்லாரையும் ஒரு ரவுண்ட் சுற்றி ஹாய் கட்டு ஹாய் கட்டு. அதான் புகை இப்படி நின்று எடுறான்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். புகையை மட்டும் எடுக்கிறேன். என்ன அந்த பக்கம் நின்னாலும் தெரியல, இப்படி நின்று எடுக்கலாம். ஆப்போசிட் அங்கே நின்னா க்ளீனாக இருக்கு. இங்கே இருக்கு. அப்படியே கோவில் உள்ளெல்லாம் போய் ஒரு ஷூட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படியே வா. போய் லாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். சரி, பொங்கல் வச்சதுக்கப்புறம். திவ்யான் ஹாய் சொல்லு. அவன் நம்ம அஞ்சிட்டான்.
அது என்ன மேலே பிச்சுக்கிட்டு ஊந்துரும் பொழுது. சரி ஆஃப் பண்ணிடு. இருங்க அஞ்சன் ஹாய் சொல்கிறா. அஞ்சன் நீங்கள் ஹாய் சொல்லு. ஓய் ஒரு வழியாக அடுப்பை ஊதி பிடிக்க வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வந்து அடுப்பு பிடிக்க ஆரம்பித்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சக்கரை தளியல் தான் பொங்கல் வைப்போம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படியோ விறகு பிடிக்க வச்சு பொங்க வச்சிட்டோம். நல்லபடியாக பொங்கி வந்துடுச்சு. பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். பட் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கி ரெடி ஆகிற வரையும் ரொம்ப ஈர மண், அடுப்பும் வந்து கல்லுலாம் ஈரமாக இருக்கவே ரொம்ப பிடிக்கலை. அதனால் எரியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக வச்சு முடிச்சிட்டோம். நல்லபடியாக பொங்கி வந்துடுச்சு. ஃபுல்லாக புகை ஃபுல்லாக கண்ணில் தான் வச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே எப்படியோ பேப்பர்லாம் வச்சுக்கிச்சு. எரிய போட்டு ஓரளவு நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கவரம் இதில். நாங்கள் பொங்கல் வைக்கிறத பார்த்தீங்கன்னா 2 கேமராமேன் எடுத்தாங்க. யாராருன்னா என்னோடய பையனும் ஓரகத்தி பையனும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் இங்கே வந்து வச்சாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே லெமன் சாதம், புளி சாதம் இதெல்லாம் வந்து கிண்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது வந்து பசி எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு படைச்சிட்டு அப்புறம் தான் வந்து பசங்களுக்கு வந்து ஒரேடியாக புளி சாதம், இந்த லெமன், தயிர் இதெல்லாம் வந்து பரிமாறினது. யார முடியுமோ ஐயோ நத்த இருக்கு மரத்து பரா 2 நத்தரா அப்பா தேய்தான். இவன் தாங்க என்னோடய பையன், வீடியோ எடுக்கிறாங்க இல்லைங்களா கேமராமேன். இவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணவர். செக் பாயிண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் கோவில் இங்கே மட்டும் படையல் போட வருதில்லை. இங்கே பொங்கல் வைப்போம். படைச்சிட்டு பார்த்திங்கன்னா அங்கே பெரிய ஐயனாரப்பன் இருக்கார். இங்கேருந்து திரும்பவும் அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நடந்து போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் படையல் போடணும். நாங்கள் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் உள்ள ஒரு பாட்டிமாவை பார்த்தேன். அந்த பாட்டிமா இந்த கோவில் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பையிலேருந்து இந்த கோவிலே தான் இருக்காங்களாம். நான் இது பண்ணுறேம்மா வரங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். வரேன்றான். அதுக்கு மாதிரி என்னன்றாங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பா அப்படின்றாங்க. சரின்னு வந்தான். இந்த கோவில் ஆறு கட்டமிட்டு இந்த கோவில் ஆறு கட்டமிட்டு இது அப்போ தண்ணி ஊற்றலை. சரி நான் ஒன்று சொல்லுவேன், அதை போய் இந்த கோவில் கட்டுறவங்க முதல் நண்பர்கிட்ட சொல்கிறியா? நாங்கள் சொல்கிறேன் ஐயா, என்னை ஏற்றுக்குவாங்களா? நான் இன்னும் ஆடு மேய்ச்சி நடக்கிறேன், என்னை ஏற்றுக்குவாங்க. நான் உன் பின்னாடியே வருவேன், சொல்கிறியா இல்லைன்னு பார்க்க வருவேன், நீ போய் சொல்லணுன்றாங்கம்மா. நான் 5 பேருக்கு சொன்னேன். மறாவது வெள்ளிக்கிழமை தண்ணி கொட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நான் அப்படி தான் நிற்கிறேன், என்கிட்ட 50 ரூபாயை கொடுத்து போது போ சொல்லிட்டே இல்லை, நல்லது போ அப்படின்னாங்க. அந்த கோயிலுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துங்கிறாங்க. அவங்க மிச்சக்கட்டு காட்டி நீங்கள் இருக்கலாங்க. அது ஒரு எழுதுக்கு அவர்கிட்ட கொடுத்தேன்னு அப்புறம் மடியில் கொடுப்பாரு. சொல்லுங்க சொல்லி அப்புறம் சொன்னாங்க. அதுக்கு வர பார்த்துட்டு போய் அந்த ஐயா நம்பி இங்கே கிடக்குறான். ராவலில் கூட இங்கே கிடப்பேன் அம்மா, ராவலில் கூட இங்கே கிடப்பான். வந்தேன்னு வச்சுக்க, எனக்கு வீட்டில் ஒரு கோவமாக வந்து அங்கே அத்தவங்க போக மாட்டாங்க. 20 மைல் கண்ணாண்ட எனக்கு போகுது. அந்த வாரம் அங்கே போக மாட்டேன். வந்தேன் இங்கேருந்து பார்த்துங்க. என்னை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க ஐயா, என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. கிணவுல கூட வர மாட்டாங்க.
அது கண்ணை மூடின்னு கண்டுட்டு வெளியேந்து எப்படி வெளியே போன மாதிரி அந்த மாதிரிலாம் இந்த ஐயா கிட்ட நாங்கள் இப்போ பழகிறோம். ஆடு ஓட்டி அந்த கடாய்ச்சிட்டு இங்கே பட்டு கிடப்போம், இங்கே பட்டு கிடப்போம். அப்புறம் ஓட்டின்னு போவோம். இந்த மாதிரி இப்போ வீட்டு கடாய்ச்சிட்டு வந்து நான் பிள்ளையாக இருப்பேன். வேடி போட்டுட்டு அப்புறம் போய் போடுவோம். இங்கே தான் இருப்பீங்க? இங்கே போய் போடுவோம். அப்புறமா போய் போடுவோம்னு. வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா? எல்லாங்கிறாங்க. 3 மாதிரி மகன் தான், 2 3 மகன் தான், 2 பொண்ணு. ஒரு பொண்ணு இங்கே கொடுத்துக்குறான், ஒரு பொண்ணு அந்த வாரத்தில் கொடுத்துக்குறான். எதுவோ என் சத்துக்கு ஏதோ பண்ணி கிடக்குறேன். காலமாயிட்டாங்க 10 வருஷம். அவங்க காலமாயிட்டாங்க. ஒன்றும் இல்லை. எங்கன்னா களை வெட்டுவேன். மாண்டா களை வெட்டுவோம். மாடலன்னா வீட்டில் கிடக்கும். சரி பண்ணி இருப்பா இல்லை போட்டால் காட்டுறது எங்கே காட்டுறது. நான் வேண்டிக்கிட்டதும் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நான் பாப்பாவுக்கு இடையில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ பார்த்திங்கன்னா உடம்பு க்யூர் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அது நடந்திருக்கு. அதனால் நான் அப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மணி வாங்கி கட்டுறேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மணியும் நான் வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன். பாப்பா கையாலேயே உண்டியலில் காசு போட சொல்லி சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மணி வாங்கிட்டு வந்து கட்டினோம். இது மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த மணி தான் வாங்கி கட்டினது. பாப்பாவோட பேர் போட்ட மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில் சாமி ஐயனாரப்பன். நாங்கள் பொங்கல் வச்சு படைச்சிட்டு இருக்கப்போ எடுத்த வீடியோ. இந்த இயர் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டு அவங்கவுங்க குலதெய்வ கோவிலில் பொங்கல் வச்சுருப்பீங்க. நம்ம ஐயனாரப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீரனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருவாடு, பியர் பாட்டில் இதெல்லாம் வந்து வச்சு படைப்பாங்க. நாங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி உள்ள ஐயனாரப்பனுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல், அப்புறம் வந்து மாவிளக்கு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. நாங்கள் காலையிலே வந்து எல்லாமே ரெடி பண்ணி பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் நல்ல நேரம், அப்போ படைக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அது வரையும் பார்த்திங்கன்னா சும்மா இருக்கப்போ குட்டீஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மற்ற தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கால் சுடுதுராமா, கால் சுடுது, அங்கே போய் விளையாடுங்க. ஹாய். இதுதான் கோவிலோட பின்புறம். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், சுற்றிய மரம் எல்லாமே. நம்ம குட்டீஸ் 2 பேரும் ரொம்ப 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 ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டான்ஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்னை சேர்த்து விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான டைமிங் இன்னும் வரல. அதுவும் சாமிக்கிட்ட க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் கோவில் பூசாரி. இவர் மட்டும் கோவிலை பராமரிக்க மாட்டார், இவரோட ஒய்ஃபும் கூட வந்து கோவிலோட வேலைகள்லாம் பார்த்துப்பாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வரல. ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊரை விட்டு தள்ளி உள்ளே ஃபுல்லாக இந்த கொல்லிவெளி சைடு இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா, யாராச்சும் எதனா வேண்டிக்கிறாங்க அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சிலை மாதிரி வாங்கி வைப்பாங்க, இல்லை குதிரை வாங்கி வைப்பாங்க, அப்புறம் மணி வாங்கி வைப்பாங்க. இதை மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டது நிறைவேறிடுச்சுன்னா ஏதாச்சும் வாங்கி வைக்கிற ஐதீகம் இருக்குது. ஏன்டா மினுக்கு மினுக்குன்னுது? இது இப்போ பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, எடுத்து சாமிக்கு இலையில வச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் என்னுடைய மாமியார்.
நஞ்சன் ஹாய் காட்டுறேன். நஞ்சன் நிரஞ்சன் நஞ்சன் நிரஞ்சன் ஹாய் காட்டு ஹாய் காட்டு. பொண்டாட்டி எங்க போயிதா? திவ்யான் திவ்யான் ஹாய். நஞ்சன் நரஞ்சன் நரஞ்சன் ஹாய் கட்டுறா. பொங்கல் எடுத்து வை. இன்னொரு பொங்கல் வை. 2 பொங்கல் வை. நஞ்சன் ஹாய் கட்டு ஹாய் கட்டு ஹாய் கட்டு குடிச்சிட்டு ஹாய் கட்டு. நஞ்சன் ஹாய் கட்டுறா. ஹாய். இவர் பேர் தான் நிரஞ்சன். போதும் 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 போதும். பாருமா அதில் பாட்டில் இருக்குதா பாருமா. இந்த கையில் இன்னும் வைக்கல, அதுதான் எடுத்துன்னு கொடு, எடுத்து வச்சுன்னு கொடு மீதியை அங்கே வைக்கிறதுக்கு தான். இலை போட்டிருந்தாத்தா சாதமாக வச்சுருந்தாத்தா பூ கொடுத்துறேன். ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நீங்கள் பேப்பர் என்ன இருக்குது? இந்த பேப்பர் என்ன பேப்பர்? தூக்கிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நான் செகண்ட் ரவுண்ட். மூணு போடா பின்னாடி நான் ரெண்டாவது. இன்னும் ஒரு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட். மூணாவது முடிய போறேன். இன்னும் ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டேன். நான் மூணாவது. இப்பதான் மூணாவது. முன்னாடி போனா இப்படி தான் எடுக்கும். இப்பதான் நான் மூணாவது முடிச்சு தள்ளுவேன். நான் இப்பதான் மூணாவது வரேன். அத சொன்னேன் நான் தான் வின்னர். சாமி படிச்சுட்டு பொங்கல் கொடியை எடுத்துகிட்டு ஒரு 3 ரவுண்ட் சுற்றி வந்தாச்சு. பொங்கல் வச்சு படையல் நல்லபடியாக முடிஞ்சு. இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பெரிய ஐனாரப்பனுக்கு போயிட்டு படையல் போடணும். ஆக்சுவலாக அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஐனாரப்பனுக்கு படைச்சிட்டு தான் இங்கே வருவாங்களாம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த ஐனாரப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி எதுவுமே இல்லை. இங்கே தான் மோட்ரு போட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஐனாரப்பனுக்கு படையல் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டு கொழுந்தனார் எல்லோரும் போயிட்டு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே சாமியெல்லாம்
தண்ணி எடுத்துன்னு போயிட்டு சாமியெல்லாம் கழுவி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் இங்கே படைச்சி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு படையல் போட்டு அப்படியே வண்டிக்கிட்ட அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஆலமர விழுதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளி. பட் அதில் ஒரு ரவுண்ட் தான் போக முடியும், அதுக்கப்புறம் கை வழுக்கி விட்டுரும். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கே தம்பிக்கு நல்லா கை வலிக்கிட்டு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இங்கே ஐனாரப்பன் கோயிலில் படித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு படையல் போடுறப்ப அதுவும் வீடியோ இருக்குது. அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக போட்டதான்ப்பா இது கருப்பா நான் தூக்கி போட்டேன்ல தூண்டேன். இதோ ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே முடிச்சுட்டு அந்த கோவில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கோவில் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இப்போ இதோ வீடியோவில் தம்பி காமிக்கிறான் பாருங்கள். அந்த கோவிலேருந்து இப்போ ரோட்டுக்கு ஏறி இங்கே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அதோ ஷீட் போட்ட இடம் மாதிரி தெரியுது, அதுதான் வந்து பெரிய ஐனாரப்பன் கோவில். இப்போ இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் நடக்கணும். நடந்து போயிட்டு அங்கே படையல் போட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். நம்ம இப்போ பெரிய ஐனாரப்பன் கோவிலுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வழி ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கம்பு கொல்லை, கம்பா சோளமான்னு தெரியல, அந்த கொல்லையும் அந்த சவுக்க இருக்குது இல்லைங்களா, அதுவும் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அங்கே நின்று ஒரு ஸ்டில். இப்போ இந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா அங்கே குளம், ஆலமர விழுது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வத்திப்பட்டி வச்சுருக்கீங்களா? இங்கே பெரிய ஐனாரப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. பொங்கலில் அந்த கறி குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க. நான்வெஜ் செஞ்சு படைப்பாங்க போல், அதனால் அவங்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் படையல் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்ப இல்லை, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் பெரிய ஐனாரப்பன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூசாரி வரமாட்டார், அவர் அங்கேயே வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு டயர்டாகிடுச்சான். அதனால் நாங்களே தான் படையல் போட்டோம். ஆடி மாத பொங்கல் சிறப்பாக முடிவடைந்தது. இங்கே படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் இந்த குதிரை அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒழுங்காக நில்லுடான்னா ஒரு பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். எல்லாரும் பாருங்கள், அங்கே நிற்காம தங்க நடை போட்டு சிங்கம் என்று அருகில் வந்தான், அந்த மாதிரி நடை போட்டு நடந்து வந்துட்டான் எஸ்கேப் ஆகி. குதிரை மேலே குட்டி பையனை ஏற்றி விட்டோம். பட் அவரை பார்த்ததும் எல்லோரும் ஏறணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. ஸோ குட்டி பையன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பாப்பாவை தூக்கி உட்கார வச்சது. பாப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திவ்யன் குட்டி இறந்ததுக்கப்புறம் என் பெரிய பையனும் ஏற ஆரம்பிச்சிட்டான். பாவம் அந்த குதிரை.
இந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு தம்பி பிறந்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறப்ப தம்பி குட்டி குழந்தை நம்ம நிரஞ்சன் மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு அவரை தூக்கி உட்கார வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான். ஆனால் இப்போயும் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்றான். ஏறு ஏறி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஏற முடியல. தூக்கி விட்டாரு. தூக்கி உட்கார வச்சாலும் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு தம்பி. அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டான் இல்லைங்களா, அதனால உட்கார முடியல. குதிரை போயிடுச்சா? ஹலோ, இங்க பாரு ரித்திகா. இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் மெமரிஸாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் எடுத்து வச்சுட்டேன். இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போச்சு. அண்ணாண்ட கவுந்துர போடுறாதே. ரித்தீஷ் வளர்ந்துட்டான்டா. ரித்தீஷ் குழந்தையா இருக்கும்போது ஏறி உக்காந்தான்டா. இல்லை காலை விரிச்சு உக்காரான். ஒரு போஸ் கொடுறா, ஃபோட்டோ எடுக்குவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் இந்த வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு குட்டி குட்டி குதிரை வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஹாப்பியாக உட்காந்து விளையாடி நாய் மேலே உட்காந்துக்கிறவன் நம்ம ரித்தீஷ் பாருங்கள் டாக் மேலே ஏறி உட்காந்துட்டான். ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக போய்ட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதனால் நாங்களும் சந்தோஷப்பட்டோம். இங்கே பாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆடி மாத பொங்கல் சிறப்பாக முடிவு பெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வாரம் ஒரு வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி விட்டோம். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.